ஓகே. வெல்கம் டூ சையத் வாட் ஏஎஃப். இன்னைக்கு நம்ம எதுக்காக இணைஞ்சிருக்கோம்னா, சில கமெண்ட்ஸ்ல நாங்களே பார்த்தோம். அந்த கமெண்ட்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட ஒப்பீனியன் நாங்க நெறைய நெகட்டிவாவே சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் பாசிட்டிவா பேசுங்க. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பட் நான் யோசிச்சு பார்த்தப்ப இட் மேட் சென்ஸ். ஏன்னா, எப்படினாலும் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 2, 3 மாசம் இருக்கு. ஸோ, அதுவரைக்கும் நம்ம வருத்தப்படுறதுல எந்த யூஸும் கிடையாது. ஸோ, ஒரு ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச்சுக்கு தான் போவோமே! லைக் நம்ம வந்து குட் வைப்ஸ வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் நம்ம சிஎஸ்கேக்காக அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெங்கட்டும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். முட்டு குடுக்கலாம். முட்டு குடுக்கலாம். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம். எப்படி ஒரு பிளேயிங் 11 காம்பினேஷன் நல்லா அமையலாம்? எந்த மாரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்தெந்த பிளேயர்ட்ட இருந்து ஏதோ ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம்? அந்த மாரி டிஸ்கஷன் வந்து நம்ம பேச போறோம். வெங்கட்ண்ணா வெல்கம். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்டு ஹேப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். புது வருஷம் பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணுங்க. நியூ இயர் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது 2026ல பீக் என்டர்டெயின்மென்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இப்ப 10 நாள்ல ஜனநாயகன் ரிலீஸ். ஜனநாயகன், பராசக்தி இந்த சண்டை போயிட்டு இருக்கும். இந்த ஜனநாயகன் ரிலீஸ் அப்பயே வெளிய இந்த பப்ளிக் டாக்ல வந்து எல்லாம் உட்கார்ந்து ஒப்பாரி வைப்பாங்க. அது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு எலக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். எலக்ஷன்ல ஃபுல்லா மேன்கம் ஃபைட் போயிட்டு இருக்கும். யாரு என்ன எவ்வளோ ஓட்டு வாங்குறான்னு நம்ம சொல்ல முடியாது. இது என்ன அல்டிமேட் ஃபன்னா ம். இருக்கும்னா, இவ்வளோ அழுததுக்கு அப்புறம் அண்ணா எலக்ஷன்ல தோத்துட்டு திருப்பி சினிமாக்கு நடிக்க வந்தாருன்னா செம ஃபன்னா இருக்கும். அதோட ஃபன்னா என்னாருன்னா, ஜெயிச்சுட்டு சட்டமன்றம் போனாருன்னா. நீங்க யோசிச்சு பாருங்களேன். விஜய் நான் வந்து பிரஸ் மீட்ல மாட்டிக்கிட்டாரு. இல்ல ரியல் பொலிட்டிஷியன் நடுவுல மாட்டிக்கிட்டாருன்னா, என்ன மாரி என்டர்டெயின்மென்ட் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது ஒரு சைடு ஃபன்னு. இது சேச்சுரேட் ஆவறதுக்குள்ளயே நம்மளுக்கு வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிரும். ஐபிஎல் இன்னும் ஷெட்யூல் தெர்ல. பட் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் கேரண்டீட் நம்மளுக்கு அந்த ஒரு மே முடியிற வரைக்கும் வேர்ல்டு T20ன்னு ஒண்ணு வருதே அத விட்டீங்க நடுவுல. நடுவுல சாரி வேர்ல்ட் டி20 விட்டுட்டேன். வேர்ல்ட் டி20 வேற அகமதாபாத்ல ஃபைனல்ஸ் இருக்கு. ஸோ, நம்மளுக்கு எல்லா சைடும் ஒரு மாரி பேக்கேஜ்டா இருக்கு. ஒரு 6 மாசத்துக்கு அ பிக் நியூஸ் ஃபார் த அன்எம்ப்ளாய்டுங்கிற மாரி நெறைய நம்மளுக்கு வந்து மல்டிபிள் கன்டென்ட்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஸோ 2026 வந்து பிளாஸ்ட் தான். சொல்லுங்க வெங்கட்ண்ணா. நல்லா விஜய் நாயக் அடிக்கிறப்போ நல்லா என் மூஞ்சிய பக்கத்துல வச்சுக்கிட்டு ரீல போட்டு விட்டுறீங்க. அவன் அவன் கல் எறியற மாரி ஃபாலோ ரெக்வெஸ்ட் எறிறான். டேய் எனக்கும் அந்த ஆளுக்கும் சம்மந்தம் இல்லடா. நானே ஒரு அன்பெய்ட் இன்டர்ன். ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் சிஎஸ்கே மேனேஜ்மென்ட்ல கூப்பிட்டு எம்எஸ்டிய பார்க்க கூப்பிடுவாங்கன்ற அல்ப ஆசையில இந்த ஆள் கூட உட்கார்ந்து பேசுனதுக்கு விஜய் தப்பான ஃபேன்ஸ்லாம் இடத்துல திட்டு இருக்கீங்க. வாங்கணுமா? தப்பான இடத்துல இருக்கீங்க. நீங்க அன்புடன் ஏகநாதன கான்டாக்ட் பண்ணுங்க. ஆ இப்படி கிடைக்கிற ஒரு சான்ஸ் தேவையே இல்லடா. பிளெயின் 12 ரெடி பண்ணிட்டு வர சொன்னானே ரெடி பண்ணிட்டு வந்தீங்களா? ஒரு மயிரும் ரெடி பண்ணல. நீங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுவீங்க. அத பார்த்து நான் லைட்டா மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கலான்ற நம்பிக்கையில வந்திருக்கேன். ப்ரோ நீங்க ஒரு நல்ல 11ஸா சொல்லுங்க ப்ரோ. ஒரு டிபிக்கல் 11ஸா சொல்லுங்க. நான் ரொம்ப கோளாரா வச்சிருக்கேன் ப்ரோ. எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுருவானுங்க. நீங்க ஒரு ஐயோ! ஒரு டீசென்ட் 11 நிமிஷம் இருங்க. எதுவுமே போடலையா? இதான் என்னோட ஸ்டார்ட்டிங் லெவல்னு வச்சுக்கோங்களேன். லைக் வி கேன் சேஞ்ச் திஸ் ஆஸ் த கண்டிஷன் சேஞ்சஸ். பட் ஸ்டார்ட்டிங் லெவல் ஏதோ ஒரு மெயின் பிளேயர் ஏதோ பிளேயர விட்ட மாரி இருக்கும். 2 போட்டேனே. ம். கன்ஃபார்மா சாம்சன், ஆயுஷ் ஓப்பன் பண்ணியே ஆகணும். ஏன்னா, ருத்ராஜ் இஸ் நாட் தட் எஃபெக்டிவ் அகைன்ஸ்ட் பேஸ். அதனால சாம்சன், ஆயுஷ் தான் ஓப்பன் பண்ணணும். ருத்ராஜ் ஒன் டவுன் வரட்டும் வழக்கம் போல. வேற வழியே இல்ல நமக்கு. ம். டூபே ஆப்வியஸ்லி நம்பர் 4 இல்லன்னா அடிக்க மாட்டான். அதனால நம்பர் 4 ம். பிரவிஸ், வீர் கார்த்திக் சர்மா இஸ் லைக் நோன் 2 பேரும் நெறைய ஹோப் வச்சு எடுத்திருக்கோம். ஸோ வி ஹேவ் டு கிவ் தெம் சான்சஸ் இன் த ஓப்பனிங் அட்லீஸ்ட் ஃபியூ மேட்சஸ். அதனால வீர் கார்த்திக் சர்மா ஆர் எம்எஸ்டினா எம்எஸ்டி கேன் பி யூஸ்ட் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் ஆஃப் த மேட்ச். ஆப்வியஸ்லி நமக்கு எல்லிஸ் தேவை. டெத் பவுலிங் போடுறதுக்கு எல்லிஸ் மிக மிக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸோ எல்லிஸ் கண்டிப்பா இருந்தே ஆகணும். ராகுல் சகார் ஸ்டார்ட்டிங் லைக் ஹி ஹாஸ் அ குட் ட்ராக் ரெக்கார்ட் இன் சேப்பாக். அதனால ராகுல் சகார் இஸ் த ஆஸ்தான ஸ்பின்னர், இந்தியன் ஸ்பின்னர். ம். மேட் ஹென்ரி பிகாஸ் ஓப்பனிங் பவுலிங், ஃபாரின் பேசர், ஸ்பீடு. ஸோ மேட் ஹென்ரி ஓவர் கலீல் ஐ எம் சூசிங். பட் மேட் ஹென்ரி இஸ் நாட் டெத் போடுறதுக்கு இஸ் நாட் தட் ப்ரூவன் ஆர் தட் குட். அதனால எல்லிஸோட கம்பைன் பண்ணி டெத் போடுறதுக்கு கம்போஜ் கண்டிப்பா தேவை. கம்போஜ் வில் ஆல்சோ பவுல் 2 ஓவர்ஸ் இன் த பிகினிங், 2, 3 ஓவர்ஸ் இன் த ஓப்பனிங் அண்ட் ஆர் லைக் 1 ஓவர் இன் த மிடில். ம். அண்ட் ஆப்வியஸ்லி லைக் 100 வந்து கண்டிப்பா நம்ம இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஸோ 100 இஸ் த அதர் ஃபாரின் ஸ்லாட். ஸோ திஸ் இஸ் மை உங்களுக்கு வந்து 6த் பவுலர் வீரு, 7த் பவுலர் சப்போஸ் 6th பால் தேவைப்பட்டா வீரு, 7th பாலர் டூபே. டூபே. கரெக்ட்டா போச்சு. எனக்கு இது ஓகே. ஏன்னா நெறைய பேர் வந்து போறப்ப வந்து 5த் பவுலரே வீரா போட்டுட்டு இருந்தாங்க. வீர் வந்து 5த் பவுலர் வர ம்ஹ்ம். மாரி ஆப்ஷன் போட்டு ஜேமி ஓட்டன் சிலர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஐடியல் 11 வந்து இது கிடையாது. நீங்க போற 11 ம். ஐடியலி மத்த ஃபேன்ஸ் யாருமே போறதில்ல. எல்லாருமே வந்து ஜேமி ஓட்டன இன்க்ளூட் பண்ணி ஒரு ஃபினிஷர் ரோல்ல ஆட் பண்ணி,
அப்படியே வீரும் பார்த்தா 5த் பவுலரு, ஜேமி ஓட்டன் 6த் பவுலர் அந்த மாரி தான் கரெக்ட். ஒரு எனக்கு எனக்கு அது ஜேமி ஓர்டன் இன்க்ளூட் பண்றது ஜேமி ஓர்டன் மேல எதுவும் இல்ல. பட் என்ன பிரச்சனைன்னா, ஜேமி ஓர்டன் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா, ம், நமக்கு ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஹிட் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல பவுலிங்ல ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா அடி விழும். ம். இன்னொரு ஒரு இது என்னன்னா, நமக்கு ஃபினிஷிங் ஸ்லாட்டுக்கு ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் இருக்க மாரி தெரியல எனக்கு. இந்த டாப் ஆர்டர்லாம் ப்ரோன் டூ விக்கெட் கொலாப்ஸ் பிரவிஸ் வரைக்குமே. ஸோ அந்த விக்கெட் கொலாப்ஸ் இருந்துச்சுன்னா, ஆக்ஸலரேட்டும் பண்ணணும், அடிக்கிற மாரியும் வேணும். ஸோ அதனால அந்த ஃபினிஷர் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. சரி நான் ஒரு 11 சொல்றேன். இது ஒரு கோளாறான 11ஸ். இல்ல. அது கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். ஆ அதான் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இந்த ஆக்ஷன்ல போய் நம்ம எல்லா ப்ராப்ளமும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ எப்படி டீம் எடுத்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ என்னோட டீம்ல அதான் ப்ராப்ளம். மித்தபடி வேற நான் ப்ராப்ளம் இருக்காது. நான் நான் ஒரு கோளாறான 11ஸ் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஆ நீங்க அப்படியே போடுங்களேன். நீங்க சொன்னாலே கோளாறா தான் இருக்கும். ஊரு கீருன்னு ஆரம்பிப்பீங்க. ஓப்பனிங் வந்து சொல்லுங்க. மேட் ஷாட். ஓகே. மேத்யூ ஷா. இவரு எந்த கோட்டால வராருன்னா, ஆஸ்திரேலியன் கோட்டால வராரு. கூட வந்து ருத்ராஜ். ஓடுங்க ஆ, பார்த்துக்கலாம். அங்க வந்து கார்த்திக் சர்மா, சர்ஃப்ராஸ். ஓகே. ஆ, அடுத்தது வந்து ஆ. வீர். இப்போ வந்து 7ல வந்து சாம்சன். ஃபினிஷர் ம். ரோல அடைச்சுட்டாங்க. இப்ப இந்த ஓகே. கோந்த ம். வச்சு இந்த ஓட்டைய அடைச்சுட்டேன். அப்படிங்கிற மாரி ஃபினிஷர் ரோல ஆ, அடைச்சுட்டேன். விக்கெட் கீப்பர் போட்டுருங்க. ஆ, ஆ. அதுக்கு அடுத்தது இப்போ வந்து சாம்சன் ஆர் தோனி எம்எஸ்சி போட்டுக்கலாமா? டிபெண்டிங் ஆன் இது. ஆ சா இல்ல, 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 இல்ல. கண்டிப்பா சாம்சன் தான். ஏன் ப்ரோ அவன இவ்ளோ ட்ரேட் பஞ்சாயத்து கூப்பிட்டு 6 எம்எஸ்டின்னா சரி, சரி, சரி. சரி. ஓகே, ஓகே, ஓகே. இதுக்கு அடுத்தது வந்து அகில் ஹுசைன். ஆ. கிலோ சென் ஃபாரின். அதுக்கு அடுத்து நேதன் எல்லிஸ். ஸ்ரேயாஸ் கோபால். ம், அடுத்தது கம்போஸ் கலீல். 100 டிராப் பண்ணிட்டாரு. ம். ஏன் 100 ஏன் டிராப் பண்ணிட்டேன்னா, இப்ப அஃப்கோர்ஸ் அவன் தான் வந்து நம்மளோட இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் அவன் தான். பட் என்ன பிரச்சனைன்னா, இவனுங்க கசகசன்னு ஸ்பின்னர் எடுத்து வச்சுட்டானுங்க. ஆமாமா. ஃபினிஷர் ரோலுக்கு ஆள் எடுக்கல. நீங்க நீங்க அந்த 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 புரியுது. நீங்க 100 அதாவது இந்த டீம் எப்படி இருக்கா, என்னோட 11க்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி இருக்கு. பட் ஓகே. ஆம் 100 டிராப் பண்ணியிருக்கீங்க மெயினா. இதெல்லாம் சாம்சன ஃபினிஷர் ஆக்கியிருக்கீங்க. ஓகே. நீங்க மேட்ச் சாம்சன் ஆஃப் ஃபினிஷர் சொல்றீங்களா? சொல்லுங்க. ஓகே. சொல்லுங்க. சாம்சங் ஃபினிஷரா கொண்டு வந்துட்டேன். எதனாலனா அஃப்கோர்ஸ் சாம்சங் ஓப்பனிங்ல தான் நல்ல ரெக்கார்டு நல்ல இது எல்லாமே. பட் என்னன்னா, நம்மளுக்கு வந்து டாப் ஆர்டர்ல நல்ல ஆளுங்க ஆல்ரெடி இருக்காங்க. சாம்சன் அங்க வந்து போய் காப்பாத்துறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ருத்துராஜ் இருக்கான், ஊர்வில் இருக்கான். இப்போ டூபேல்னாலும் டூபே இருக்கான், கார்த்திக் சர்மா இந்த இந்த சின்ன பசங்க இருக்காங்க. என்னன்னா நம்மளுக்கு தேவை ஓப்பனிங் பொறுத்தவரைக்கும் இப்போ முன்ன மாரிலாம் நின்னு 100 அடிக்கணும்லாம் தேவையில்ல. பட்டு பட்டு பட்டுன்னு 20, 30 ரன் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு வந்து இந்த இந்த பசங்க வந்து பார்த்துக்கலாம். மேட்ச் ஷாட் வந்து ஓப்பனிங்ல தான் அவன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கான். ஸோ அதனால மேட்ச் ஷாட்ட நம்பி இப்ப நம்ம வந்து ஃபினிஷரா அனுப்புறதுக்கு பதிலா, அக்கேஷனலா தான் வந்து ஆஸ்திரேலியாக்கு வந்து லோயர் ஆர்டர்ல ஆடுறான். ஸோ அவன நம்பி அனுப்புறதுனா நான் சாம்சன நம்புவேன். இப்போ சப்போஸ் யோசிச்சுக்கோங்களேன் 20 பால் 45 ரன் அடிக்கணும். அப்போ வந்து எனக்கு நீங்க வந்து சாம்சங் அங்க இருந்தானா எனக்கு ஐ ஃபீல் சோ மச் சேஃபர். நீங்க வந்து கார்த்திக் ம். சர்மா அண்ட் வீர் இருக்கப்ப, வீர் இருக்கிறதுக்கு பதிலா எனக்கு அங்க சாம்சன் இருந்தானா நான் கொஞ்சம் ஹேப்பியா இருப்பேன். எனக்கு எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா அந்த பிளேயிங் 11ல? அ மிடில் ஓவர்ல தர்மடி வாங்குவோம். உங்கள்ட்ட அக்கீல் ஹுசைன் வந்து பவர் பிளே பவுலர். மிடில் ஓவர்ல அரெஸ்ட் மிடிலும் பண்ற போடுவான். மாரியான இல்ல ஒரு ப்ரோ மிடிலும் ஒரு ஒரு போடுவான் ப்ரோ. ஸ்பின் பவர் பிளேல 1 ஆர் 2 ஓவர்ஸ் தான். 1 ஓவர் மேக்ஸிமம் இழுப்பாங்க. பெரிய அளவுல 100 அளவு உங்களுக்கு லைக் அரெஸ்ட் பண்ணி பவுலிங் போட்டு மிடில் ஓவர கண்ட்ரோல் பண்ற மாரி ஒரு பவுலர் இல்ல ப்ரோ. அதான் பிரச்சனை. சரி ப்ரோ. ஐ அம் சேயிங் வி ஆர் ஹோப்பிங் தட் இது வந்து ஓபிஎம் தான். வி அதான் ஆர் ஹோப்பிங் ஐ நோ. என்னோட வி என்னோட ஆர் ஹோப் 11ல ஃபினிஷிங் ப்ராப்ளம் மாரி உங்களோட 11ல இதான் ப்ராப்ளம்னு சொல்றேன் அவ்வளவுதான். இதுல என்னன்னா, என்னதான் இருந்தாலும் நம்மட்ட பெரிய குவாலிட்டி பவுலர்ஸ் இருந்தாலும், இதுல வந்து குவான்டிட்டி ஆஃப் பவுலர்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஸ்பின்னர்ன்னு ம், எடுத்தீங்கன்னு வைங்களேன், இந்த டீம்ல பாருங்க ம், ஸ்ரேயாஸ் கோபால், அக்கீல் ஹுசைன், ம், பிரசாந்த் வீர், மேட் ஷாட் 4 ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்கு ம், நம்மகிட்ட. ம், புரியுதுங்களா? சோ உங்களுக்கு ம், வந்து மேட் ஷாட் வந்து டி ஓகே பார்ட் டைமர்னாலும் டீசென்ட் இதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மட்ட 4 ம், ஸ்பின் போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் ம், பார்த்துக்கோங்க. கம்போஜ், கலீலு, எலிஸ். நீங்க வந்து ம், 4 ஸ்பின்னரு, 3 பேசர் இருக்கு. சோ மொத்தமா உங்ககிட்ட 7 ம். பவுலர் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஆ. அதுலயும் 6 ப்ராப்பர் பவுலர் ஆயிடுச்சு. 6 பிளஸ் 1 வந்து இப்ப 7 பவுலர் ஆயிடுச்சு. நீங்க வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இத்தன ஸ்பின்னர் இருக்கப்ப, நீங்க அழகா மேட்ச் ஷாட் 1, 2 ஓவர் உள்ள தள்ளிட்டீங்கன்னா போதும். அப்படி இப்படி டெத் ஓவர் வந்து சின்னது பண்ணிடலாம் ப்ரோ. டெத் ஓவர் போட தானே ஆள் இல்ல. 17வது ஓவர் வரைக்கும் ஸ்பின்ன தள்ளி விட்டுருவோம். 3 ஓவர் தான் டெத் இருக்கும். 2 ஓவர் எலிஸ்ட்ட குடுத்துருவோம். 1 ஓவர் கம்போஜோ, கலீலோ போட்டு போட்டும். என்ன ஒரு 10 15 ரன் வாங்குனா வாங்கிட்டு போட்டும் அடி. என்னோட 11 வந்து ஒண்ணு பவர் பிளேலயே மேட்ச் முடிஞ்சிரும். இல்லன்னா
லைக் டெத்துக்கு போயிருச்சு அப்டின்னா கொஞ்சம் கஷ்டம்ன்ற மாரி தான். நீங்க சொன்ன மாரி சப்போஸ் டாப்ல விக்கெட் போயிருச்சு, லைக் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்டின்ற பட்சத்துல வீர் கார்த்திக் சர்மா அன்டெஸ்டட். பட் பிளேலயே வி வில் பி இன் அ வெரி குட் பொசிஷன் தட் பின்னாடி வரவங்களுக்கு பெரிய எஃபெக்ட் இருக்காது. பட் இந்த இதுல பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஷாட் விக்கெட் போயிருச்சுன்னா, இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். இதோட கான்டெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எனக்கு என்னன்னா, வாட் ஐ ஹவ் டன் இஸ் உங்களோட பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, நம்பர் 7 முடியுது. நான் நம்பர் 8 வரைக்கும் புஷ் பண்ணியிருக்கேன். ஆமா. அது நம்பர் 8ல அகீல் ஹுசேன் வந்து 10 ம். பால் 20 ரன் அடிக்கக்கூடிய ஆள் தான். 7 பவுலர் அதாவது ஒரு ஸ்பின்னரும் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன். ஒரு ஹிட்டரும் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சு, பவுலிங்க்கு உங்களுக்கு ஆப்ஷன் கிடைச்சிருச்சு. டாப் ஆர்டர் தைரியமா ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் மாரி இந்த மாரி தைரியமா அடிக்கிற பசங்கள விட்டீங்கன்னா, கார்த்திக்கோ, வீரோ, அ ப து ஊர்விலோ இறங்குறாங்கன்னா, ஹிட் அவுட் ஆர் கெட் அவுட் ஆப்ஷன்ல ஆடலாம். ஏன்னா, கீழ பாத்துக்க ஆள் இருக்காங்க. இது எல்லாமே வந்து இமேஜினேஷன் தான். ஏன்னா வந்து நம்மளுக்கு வேர்ல்ட் கப் முடியறப்ப இன்னும் நம்மளுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கிடைக்கும். டூபே வந்து எந்த எந்த மாரி ஆடுறாப்ல, இன்ஜூரிஸ் இல்லாம எத்தன பிளேயர்ஸ் அவைலபிளா இருக்காங்க. பிளஸ் வந்து என்னன்னா, நியூசிலாந்து சீரிஸ் இப்ப நடக்குது. நியூசிலாந்து சீரிஸ் நம்மளுக்கு ரொம்ப கீ. அதுல வந்து இந்த ஜாக் ஆடுறான், அப்புறமேட்டு மேக்கன்ட்ரி ம். ஆடுறாங்க. அவங்களோட ரோல் எவ்வளவு நல்லா விளையாடுறாங்க ஆமா. அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஸோ இது மூலமா நம்மளுக்கு நெறைய இன்புட் கிடைக்கும். அத பேஸ் பண்ணி நம்மளுக்கு மேபி நம்மளோட டைம் நல்லா இருந்தா நியூசிலாந்து சீரிஸ்ல மேட், ஜாக் 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம நம்ம அப்டேட் பண்ணலாம் ப்ரோ. நியூசிலாந்து சீரிஸ் முடிஞ்சோனே ஒரு அப்டேட் ஆ. பண்ணலாம். நியூசிலாந்து சீரிஸ் முடிஞ்சோனே ஒரு அப்டேட் பண்ணலாம். வேர்ல்ட் T20 முடிஞ்சோனே ஒரு அப்டேட் பண்ணலாம். இதெல்லாம் முடிய நமக்கு பெட்டர் சிக்னல்ஸ் அண்ட் பெட்டர் இன்சைட் இன்டூ ஹவ் தே ஆர் இது. மெயினா வேர்ல்ட் கப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்தியால நடக்குது. இப்போதைக்கு கிடைச்ச கான்டெக்ஸ்ட் என்னன்னா, ம். அமான் கான் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் லீக் பண்ணி இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்டேட். பட் பரவால்ல. எஸ்ஏ எஸ்ஏ 20 லீக்லயும் இப்ப பிபிஎல் லீக்லயும் மேட்ச் ஷாட் வந்து டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்ல. அகீல் ஹுசேன் வந்து அந்த பின் சிட்டிங் ஆப்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காருல்ல. அதெல்லாம் ஒரு குட் நியூஸ் தான். ஸோ ப்ராபப்ளி பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன மாரி நடக்குதுன்னு. அப்புறம் டிம் டேவிட் வேற ஏதோ அடிபட்டுருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு விதத்துல குட் நியூஸ் தான். வந்துருவான் போல ரெஸ்ட் எடுத்துட்டு. அவன் இப்பலாம் வந்துறான் ப்ரோ. நம்பர் 4லாம் இறங்கிடுறான் ப்ரோ. வச்சு வந்துருவான் பொழக்கணும்னு ப்ரோ. பழகுறான் ப்ரோ டிம் டேவிட்லாம். இந்த மும்பை எப்படி அவன விட்டானுங்கன்னு தான் புரியல. மும்பை ட்ரை பண்ண வரைக்கும் பாலா, பால் எங்க இருக்கு? பேட் எங்க இருக்குன்னு இடுப்புல அடி வாங்கிட்டு இருப்பான் ம். ப்ரோ. பிச்சு குத்தி வரும் பாலு. அடிக்க மாட்டான். ஃபுல் டாஸ் போட்டா மட்டும் தான் அடிப்பான் மும்பைல இருந்த வரைக்கும். போனா ஆர்சிபி போனா மாஸா ஃபார்ம் ஆயிட்டான். எப்படின்னே தெரியல. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்ட்ட ஒரு பிரச்சனை இருக்கு ப்ரோ. யார குறை சொல்லணுமோ அவன குறையே சொல்ல மாட்டேங்கிறானுங்க. அவன எடுத்து ஜு 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 பப்ளு பப்ளுன்னு கொஞ்சுறானுங்க. ஹர்திக் பாண்டியாவ அனாவசியமா எப்ப பார்த்தாலும் அட்டாக் பண்றானுங்க ப்ரோ. அதுதான் எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இருங்க, 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 ம். இருங்க, இருங்க. இப்போ எம்எஸ் தோனிட்ட இருந்து கேப்டன்சிய பறிச்சுட்டு, ரு எம்எஸ் தோனிய சாக் பண்ணிட்டு ருத்ராஜ் கேப்டன்சி குடுத்திருந்தா, நீங்க ருத்ராஜ போய் கொஞ்சுவீங்களா ப்ரோ? நான் இது ருத்ராஜ அதான் திட்ட மாட்டேன். நடக்குது. சாக் பண்ண உடனே திட்டுவேன். மேனேஜ்மென்ட்ட திட்டுவேன். சச்சின திட்டுவேன். இப்ப நானா இருந்தேன்னா நான் ரோஹித் சர்மா ஃபேனா அங்க திட்டுனா தந்துவார் கிழிஞ்சிரும்ல. அம்பானிய திட்டுவேன். சச்சின திட்டுவேன். எவன் ஹெட் கோச்சோ அவன திட்டுவேன். ஹர்திக் பாண்டியா அட் த டைம் ஆஃப் ட்ரேட் இஸ் எ வெரி ப்ரூவன் கேப்டன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அந்த டைம்ல ஏன்னா ஜிடிக்கு வந்து 2 சீசன் தான் ஆனான். ஃபர்ஸ்ட் சீசனே கப்பு. செகண்ட் சீசன் ஃபைனல்ஸ் அதுவும் கிட்டத்தட்ட அவன் ஜெயிச்சிருப்பான். ஜடேஜா உள்ள புகுந்து ஆட்டத்த கலைச்சிட்டான். சோ கிட்டத்தட்ட பேக் டு பேக் கப்பு. சோ அப்ப வந்து மும்பை வந்து அவன உள்ள கொண்டு வராங்க கேப்டனா. சோ கேப்டனா கொண்டு வராங்கன்னா, அப்ப நீங்க வந்து யார ரீப்ளேஸ் பண்றாங்க? ரோஹித் சர்மா ரீப்ளேஸ் பண்றாங்க. ரோஹித் சர்மாவோட ஓகே நல்ல கேப்டன் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆல்வேஸ் எ பெட்டர் கேப்டன் நல்ல இதுதான். அவரோட ஐபிஎல் பேட்டிங் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க நீங்க. கடைசி கொஞ்சம் வருஷமா இப்ப அவரு வெரி பிலோ பார் தான். கடைசியா அவர் அடிச்ச செஞ்சுரியே நம்ம ஒண்ணுமே சிஎஸ்கே கிடையாது. நான் 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 தலையால அடிச்சிருக்கேன் ப்ரோ. செஞ்சுரி விடுங்க ம். ப்ரோ. அவர் வந்து 400 ரன்ஸ் ஆஸ் அ இல்ல செஞ்சுரிலாம் விடுங்க. ஆஸ் அன் ஐபிஎல் ஓப்பனர் இந்தியன் பேட்ஸ்மேன் ஹூ இஸ் டேக்கிங் 16 crores ஒரு 400 ரன்ஸ் இஸ் மினிமம். பேர் மினிமம் தட் யூ ஹேவ் டூ ஹிட். நீங்க கடைசி 8, 9 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய சீசன் 400 ரன்ஸ் கூட இருக்காது. அந்த லெவலுக்கு ஒரு லைக் மோசமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மும்பைங்கிறது ஒரு கடப்பார பேட்டிங் அணி. சோ அதுல வந்து அவனோட பேட்டிங் வந்து இரலவென்ட்டா தான் இருக்கு. சோ அது சரி ஓகே. அது கூட ஓகே பேட் ஃபார்ம் அதெல்லாம் விட்டுறலாம். நான் என்ன சொல்ல வரேன் நம்ம 2024லயே ஐ திங்க் வி ஆர் வெரி வோக்கல் அபௌட் சப்போர்ட்டிங் ஹர்திக் பாண்டியா இன் திஸ். ஏன்னா அவன வந்து பூ பண்ணாங்க, இது பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. ஆனா இப்ப இந்த ஜேகே தமிழ் மாரி ஆட்கள்லாம் தே ஆர் த வொர்ஸ்ட் திங் டு ஹேப்பன் டூ மும்பை ஃபேன்ஸ் இன் தமிழ்நாடு. ஏன்னா அவன் வந்து இப்ப அவன் வந்து ஹி வெண்ட் ஆன் அ டோட்டல் ரேஜ் ஆன் ஹர்திக் பாண்டியா. எப்படி அவன் வந்து கேப்டன்சி சரியில்ல, இது வந்து அது சரியில்ல. அப்போ எப்படி அவன் 2 கப் எப்படி அவன் வந்து ஒரு ஃபைனல்ஸ் போனான்? எப்படி ஒரு கப் ஆல்ரெடி அடிச்சான் ஜிடிக்கு. செகண்ட் இதுல எப்படி ஃபைனல்ஸ் வந்தான்? உங்க டீம் படுத்து பொல்லாடு நீங்க ஜெயிச்சதுக்கு ரோஹித் சர்மா கேப்டன்சி இருக்கலாம். பட் வந்து மேஜர் காரணம் யாரு? பொல்லாடு
மலிங்கா ஐ ஹேவ் எ ஹியூஜ் ராண்ட். ஐ ஹேவ் ஸ்டாட்ஸ் ப்ரோ. ஒரு நிமிஷம் வெயிட் அ பண்ணுங்க. ஐ ஹேவ் ஸ்டாட்ஸ். பொல்லாட் இல்லன்னா ரோஹித்துக்கு 3 கப் கிடையாது. வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன். 2013 ஸ்கோர் கார்ட் எடுத்து பாருங்க. 2015 ஃபைனல் ஸ்கோர் கார்ட் எடுத்து பாருங்க. 2019 ஃபைனல் ஸ்கோர் கார்ட் எடுத்து நீங்க பாருங்க. யூ ரிமூவ் பொல்லாட் ஃப்ரம் 19 தட் ஈக்வேஷன். இப்போ 19 இப்போ போய் டிஸ்லைக் நீங்க ரிமூவ் பண்ணாம பண்ணி வேற ஏதாவது பாருங்க. பேசலாமா நம்ம? இல்ல. சரி ஓகே. ஐ அக்ரி. 19 இஸ் எ ஹியூஜ் வூண்ட் ஃபார் அஸ் அதெல்லாம் இல்ல. பட் அ ஸ்டில் எம்எஸ்டி அண்ட் வி லாஸ்ட் டூ பொல்லாட். ஓகேவா? நீங்க பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் அ ஃபக்கிங் கிளட்ச் பிளேயர் ப்ரோ. அவன மாரி ஒரு கிளட்ச் அதாவது ஃபுல் சீசன் படுத்து தூங்கிட்டு இருப்பான் ப்ரோ. எப்போ மேட்ச் பிளே ஆஃப், ஃபைனல்னு வருதோ எந்திச்சுக்குவான். ஒப்பா சாவடிப்பான். அதுவும் மஞ்ச கலர் சொக்காவ பார்த்துட்டான்னா, அவனுக்கு அப்படியே நட்டுக்கும் ப்ரோ. நம்மள புடிச்சு அவன அடிக்காத இடமும் கிடையாது, அடிக்காத மேட்சும் கிடையாது, ஃபைனலும் கிடையாது. 2013 ஃபைனல்ல போய் பார்த்தீங்கன்னா, பொல்லாட் தான். மெயினா பேட்டிங் ஸ்கோர் கார்டு எடுத்து பாருங்க. இப்ப கூட நான் போய் சொல்றேன். போய் எடுத்து பாருங்க. பொல்லாட் தனியா துண்டா தெரிவாப்புல. 15 ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா, பொல்லாட் துண்டா தெரிவான். 19 ஸ்கோர் கார்ட்ல ஆக்சுவலி ரொம்ப மோசமா ஆடியிருப்பானுங்க எல்லாருமே. இந்த பொல்லாடு நாய் மட்டும் அடிச்சிருப்பான். 13 ஸ்கோர் கார்ட்லயும் அப்படிதான். மோசமா ஆடியிருப்பானுங்க எல்லாருமே. பொல்லாடு நாய் மட்டும் அடிச்சிருப்பான். பொல்லாடு, மலிங்கா கோர் இல்லாம மும்பை ஹேவ் நத்திங். ஸோ ரோஹித் சர்மா இஸ் எ டீசென்ட் கேப்டன். ஐ அக்ரி. ஹி இஸ் எ ப்ரூவன் கேப்டன் தான். ஆனால் பொல்லாடு, மலிங்கா இல்லாம ரோஹித் லைக் மும்பை ஹேஸ் 0 கப். ஸோ இப்ப நீங்க வந்து அது எதுவுமே இல்லாம லைக் ஜிடில போயும் பெர்சன் ஹூ ஹஸ் ப்ரூவன்றப்போ அவன் வந்து திருப்பி வந்துட்டாங்க. ரோஹித் சர்மாட்டேருந்து பறிச்சுட்டாங்கிற ஒரே காண்டு தானே உங்களுக்கு தவிர, இஸ் த சேம். ஜிடிலயும் ஒரு அதுலயே ஹர்திக்கு நல்ல இப்பயும் டீம் என்ன எடுத்து தெரியுமா குடுத்தாங்க. சொல்றாங்க? அதனால தான் ஹர்திக் இப்பயும் என்ன தெரியுமா அவன் சொல்றான்? லைக் நம்ம வந்து இந்த டைம் பிளே ஆஃப்ஸே அவனோட கேப்டன்சி சொதப்பல்னால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். மும்பை வெளிய போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றான். சி ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து தேர் இஸ் சம்திங் கால்ட் அ செக்யூர் என்வாயர்ன்மென்ட் டூ பெர்ஃபார்ம் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்க வந்து ஒருத்தன் பக்கத்துல நீங்க ஒரு வேலை செய்றீங்க. பக்கத்துல ஒருத்தன் நின்னுட்டு உங்கள அப்படியே புளுத்தி மாரி, "இது நான் மட்டும் இறங்கி பண்ணியிருந்தேனா" அப்படின்னு உங்கள பார்த்துக்கிட்டே இருக்கான்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு மாரி யூ வில் நாட் ஃபீல் அப்புறம் உங்களுக்கு ஃபுல் பவரும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா வந்து நீங்க வந்து டீப் ஃபீல்டிங் அமிச்சா ஃபேன்ஸ் கத்துவானுங்க. இவன் வந்து 2024 அந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவன வந்து பூ பண்ணி அவன வந்து ஒரு மென்டலி ஹராஸ் பண்ணானுங்க. அதுக்கப்புறமேட்டு இவன வந்து ஃபீல்டிங் அங்க போட்டா அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொல்லுவானுங்க. நீ டீம்ல ஒரு டெசிஷன் இப்ப ரோஹித் சர்மா வந்து இப்ப ரிக்கல்டனுக்கு பதிலா வந்து இப்ப இவன எடுத்துட்டானுங்க. யாரு? அ டி-காக் எடுத்துட்டானுங்க. ரோஹித் சர்மாக்கு பதிலா இன்னொரு ஓப்பனர் எடுக்க விடுவானுங்களா இப்ப? ஏன்னா ஓப்பனிங்ல பிரச்சனை இருக்கு. அதுவும் பண்ண முடியாது. ஸோ அவனோட கேப்டன்சி வேலையும் ஒழுங்கா பண்ண முடியாது. 2வது அவன வந்து ஒரு இன்செக்யூர் ஸ்டேட்லயே வச்சுட்டு இருக்காங்க. ஐ வில் சே ரோஹித் சர்மா ஆல்சோ பிளேஸ் அ பார்ட். பிகாஸ் அவன பூ பண்ணப்ப ஹி நெவர் அட்ரஸ் த ஆடியன்ஸ். ஹி வுட் ஹவ் பீன் அ பிக்கர் பெர்சன். அட்லீஸ்ட் அந்த நல்லவன்னு பேர் வாங்குறதுக்காச்சு, அவன் போய் என்ன சொல்லியிருக்கலாம்? நான் வந்து நான் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுட வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அவனுக்கும் நல்ல பேர் வந்திருக்கும். இதையும் பண்ண கிடையாது. 2வது ஓப்பனா வந்து அந்த கேகேஆர்ட்ட பேசியிருந்தப்ப இந்த வீடியோ லீக் ஆச்சு ஞாபகம் இருக்குங்களா? இவனுங்க இந்த டீம்லாம் சரியில்லங்க. நானே போலான்றேன். என்னது இது என் ஆமாமா. டீமு. அப்படின்னா என்ன நினைக்கிறேன்? அப்ப ஹர்திக் பாண்டியாலாம் வந்து இந்த டீம சிதைக்கிறான் அப்படின்னு நீ ஏன் நினைக்கிற? உன்ட்ட இருந்து ஆமாமா. கேப்டன்ஷிப் குடுக்குற ஒரே இவன் அபிஷேக் நாயர்ட்ட பேசிட்டு இருந்தான். என்னன்னா ட்ரஸ்ட் யுவர் கேப்டன். ஹர்திக் பாண்டியா வந்து கிளட்ச் பிளேயர். இப்ப வந்து அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கேயோ இருக்கு. கேப்டன்சில அவனுக்கு உழப்பல் வருதுன்னா, அது மேஜர் காரணம்னா அவன சுத்தி இருக்க சரவுண்டிங் சரியில்ல. அகைன் இந்த ஃபால்ட் வந்து இட் லைஸ் ஆன் மும்பை மேனேஜ்மென்ட். சோ நான் ரோஹித் சர்மாவையும் அவங்க என்ன பண்ணணும், ஒண்ணு நீ ஹர்திக் பாண்டியா கூட ரோஹித் சர்மா டிராப் பண்ணிரணும். நீ ரிலீஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்கணும். அடுத்த வேலைய பார்த்திருந்திருக்கணும். அப்பதான் உனக்கு வந்து அந்த கோர் நல்லா இருந்திருக்கும். நீ எல்லாத்தையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். ரோஹித் சர்மா ஃபேன்ஸையும் மெயின்டெயின் பண்ணுவேன். டீமுக்கும் நல்லது பண்ணுவேன். எல்லாத்தையும் வந்து ஒரு இம்பேலன்ஸாவே டீம்ல வச்சுட்டு இருந்தான்னா வேலைக்கு ஆவாது. ஜேகே தமிழ் ஃபுல் கில் ஹேட் எதனால போடுறதுன்னா, எனக்கும் கில்லாம் பிடிக்காது. ஆனா அவன் போறதுக்கான காரணம் என்னன்னா, இந்தியால மோடி கேப்டன்சிய தூக்கி புடுங்கி கில்லிட்ட குடுத்துட்டாங்க. இத இத இததான் சுத்தி நான் என்னன்னா எனக்கு வந்து ஒரு இல்ல, இல்ல. எனக்கு எனக்கு என்ன புரியுதுன்னா, இவனுங்கலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. எம்எஸ்டியே வந்து 1 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் அண்ட் இல்ல. 3 நான் 1 இந்த பாயிண்ட்ட T20 வேர்ல்ட் சொல்லிர்றேன். கப் நீங்க வின்னிங் கேப்டன் எம்எஸ்டி அண்ட் 1 கணக்குக்குலாம் போ வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு ஒருத்தர புடிக்கல, ஆமா. ஒரு வன்மத்தனால திட்டுறேன்னா, நான் ஓப்பனா சொல்லிர்றேன். எதனால திட்டுறேன்? எதனால எனக்கு வயிறு எரியுதுன்னு. நான் என்னைக்கும் அத மறைச்சதே கிடையாது. சார் அத வந்து சுத்தி சுத்தி கிரிக்கெட்டிங் டெர்ம்ஸ்ல நான் என்னைக்குமே சுத்தி வளச்சதே கிடையாது. கில் ஹேட் பண்ண ரொம்ப ஈஸி. எல்லாருமே இப்ப எனக்கு தான் கில் பெருசா பிடிக்காது. ஏன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். ஏதோ அ. ஒரு சான்ஸ் ஏதோ ஒரு ரீசன் சொல்லிக்கலாம் நம்ம அட் தி எண்ட் ஆஃப் த டே. பட் கில்ல வந்து கேர்ள்ஸ் தவிர பெருசா யாருக்குமே பிடிக்காது. ஸோ கில்ல வந்து ஹேட் பண்ணோம்னா, நம்ம குளிர் காஞ்ச மாரியும் ஆச்சு. ஒரு 4 பேர் லைக்கும் போட்டு, "அப்பா இவன் நல்லவன்டா" அப்படின்னு சொல்லுவான். அப்படின்ற ஒரு இது இருக்க தான் செய்யும். பட் அதுக்காக சம்மந்தமே இல்லாமலாம் ஹேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஐ டோன்ட் ஹேட் ஹிட்னா. இல்ல நான் ஒண்ணு சொல்லியே ஆகணும் ப்ரோ. ஆஸ் எம்எஸ்டி ஃபேன்ஸ் வி ஆர் சம்வாட் பிரிவிலேஜ். என்னன்னா, எம்எஸ்டியே வந்து
ஹி க்ரூம்ட். ம். ஒரு மாரி ஹி டிரான்சிஷன்ட். ஹி ஹிம்செல்ஃப் கேவ் ம். அப். ஸோ நம்மளும் அந்த பெருந்தன்மை நிலைமைக்கு ம். போயிட்டோம். நம்மளும் இப்ப ரோஹித் சர்மா மாரி புடுங்கப்பட்டிருந்தா, நம்மளும் அவன மாரி ஆயிருப்போம். தட் இஸ் த ம். ட்ரூத். ஐ அம் நாட் பெட்டர் தென் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் டூ பி வெரி ம். ம். ஹானஸ்ட். அதுவும் நானே கரெக்ட் தான். ஒத்துக்கிறேன். இப்ப எம்எஸ்டிய வந்து தூக்கிட்டு புடுங்கியிருந்தாங்கன்னா, நானே வன்மத்தோட தான் சுத்தியிருப்பேன். அதான் உண்ம. இப்ப ஓவரா நம்ம வந்து புழுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நீங்க என்ன கேட்டா ஒண்ணு பண்ணுங்க. நீங்க ரொம்ப ஹேட் பண்ணி அடுத்த சைக்கிள் ஹர்திக் பாண்டியா ரிலீஸ் பண்ணிருங்க ப்ளீஸ். அவர நாங்க எடுத்துக்கிறோம். நான் கூப்பிட்டா அது வந்துரும் மாமான்ற லெவல்ல தான் அவர் இருக்கான். புடிக்கலையா? இங்க குடுத்துருப்பாப்பா அந்த ₹10 எனக்கு குடுத்துரு. நாங்க எடுத்துக்கிறோம். ரிட்டர்ன் வேணா டூபே தரோம். ஆல்ரவுண்டருக்கு ஆல்ரவுண்டர் எடுத்துக்கங்க. எனக்கும் அதுல ஒரு உள்கூத்து இருக்கு. பாண்டியா மேல ஏன் வந்து இவ்ளோ பாசம்னா, அந்த ஃபைனல்ஸ் தோத்தப்போ கூட என்ன சொன்னான்னா, "சரி நான் தோக்கணும்னு முடிவாயிடுச்சு. அது தோனிட்ட தோத்தா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லங்கிற" மாரி சொன்னான். ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு பாண்டியா பாசம் இருக்கதான் செய்யும்னு வச்சுக்கோங்க. எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல பயாஸ்டு தான். இல்லன்னு அ கிடையாது. அதுவும் இல்லாம எப்பயுமே அவன் வந்து பயங்கரமான மம்புட்டி தான். எல்லாருமே பயஸ் தான். நான் நான் தான் சொல்றேனே. சி சி நான் தான் சொல்றேனே. பாண்டியா மேல இருக்கிற பாசமும் அதே தான். ஏன்னா, ஹி இஸ் அ சீனியர் ஆமா. மம்பட்டியான். கோலி மேல இருக்கிற பாசமும் அதுதான். ஹி இஸ் ஆல்சோ சீனியர் மம்பட்டியான். மெயின் ரீசனே அதான். அந்த அந்த மம்பட்டியான் ஃபேக்டர் மட்டும் இல்லன்னா, இல்லங்க ப்ரோ. நான் நான் பேட்டிங்க நான் மட்டும் அதனால வச்சுட்டு தான் இட் இஸ் வெரி இம்பாசிபிள் நான் டூ நம்ம சொல்றேன் பாருங்க. கோலியோட மம்பட்டியம் பாசம் வந்து இருங்க. உடனே கோலி சிச்சுவேஷன்ஷிப் ஒரு நான் என்ன நிமிஷம் சொல்றேன், நான் முடிச்சு அவன் விட்டுருங்க. முதல் என்ன ஃபினிஷ் ஒரு பண்ண நிமிஷம். விடுங்க. என்னைய ஃபினிஷ் பண்ண விடுங்க. அ. அப்புறம் சொல்லுங்க. அதான் மெயினா என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒரு செலிபிரிட்டி யாரோ ஏதோ சொல்றான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு கமெண்ட்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையில உருப்படியா வேலைய பாருங்க. ஆ. எம்.எஸ். தோனியே எவனா புடிச்சு கண்ட மேனிக்கு திட்டுனா, ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் ஏதாவது ஏதாவது ஒரு இதுன்னா யாராவது கமெண்ட் பண்ண தான் செய்வான். இதுக்கெல்லாம் வாழ்க்கையில டென்ஷன் ஆயிட்டு இருக்கக்கூடாது. கிளம்பி போய் வேலைய பாருங்க அவ்வளோதான். இது ரொம்ப நாளா இந்த செலிபிரிட்டி பத்தி தப்பா பேசிட்டா, "ஏய் அவரையே என்னடா சொல்ட்ட, இவரையே என்னடா சொல்ட்ட" அப்படி இப்படின்னு எல்லாருமே கொந்தளிப்பானுங்க. அதாவது என்ன நினைக்கிறானுங்கன்னா, அந்த செலிபிரிட்டி ஒருத்தன இப்ப ஃபாலோ பண்ட்டான்னு வையுங்களேன், அவன வந்து அந்த ஹியூமன் கேட்டகரில அவன பார்க்கறது இல்ல. அவனும் ஒரு ஃப்ளாடு பெர்சனு. அவனுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அவனும் ஆயிலாம் போவான். அவன வந்து அடுத்த அடுத்த ரேஞ்சுல அவன வந்து பண்ண ஆரம்பிச்சுறானுங்க. "ஏய் எப்புட்றா என் தலைவன் இத சொன்னான்? அந்த ஒரு கல்ட் ஃபாலோயிங் குள்ள அவனுக்கு போயிறானுங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவனும் ஒரு ஃப்ளாட் பெர்சன் தான். அவனுக்கும் நெறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்களோட வாழ்க்கை வேற, உங்க வாழ்க்கை வேற. தேவையில்லாம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிட்டு, இதுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு அலையாதீங்க அவ்வளோதான். அப்படியே நீங்க அஃபெண்டட் செலிபிரிட்டிக்காக அஃபெண்ட் ஆயி சண்டை போட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுனா கூட, உங்கள வந்து பார்த்தா கூட கேமராவோட தான் வந்து பார்ப்பானுங்க. பாய் போட்டோடு அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்ப்பானுங்க. அது இன்னொன்னு செலிபிரிட்டிக்காக நம்மள மாரி ஆட்கள் கூட சண்டை போடுவானுங்க தெரியுமா? டேய் உனக்கும் எனக்கும் தான் அதாவது நீயும் நானும் தான் ரொம்ப குளோஸா வாழ்றோம். அத புரிஞ்சுக்க. அவன் எங்கேயோ வாழ்றான். அவன் கூரை மேல அவன் பங்களால இருக்கான். நாளைக்கு நீயும் நானும் தான் என்னைக்காச்சும் உன் பைக்க பெட்ரோல் இல்லாம இருந்தா நான் தான் வந்தா டோ பண்ணி உன்ன கூட்டு போணும். சரியா? அதாவது உன் சமூகத்துல இருக்கவன ஃபர்ஸ்ட் நீ வந்து மேல் தட்டுக்காரனுக்காக நீ சண்டை போடாத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நாளைக்கு உனக்கு வந்து நீ தனிக்கு நீ வந்து பைக்ல போய் விழுந்துடுற. யார் வந்து தூக்குவா? செலிபிரிட்டி வந்து தூக்குவாங்களா? என்ன மாரி ஆட்கள் தான் வந்து தூக்குவாங்க. இல்ல இந்த இந்த கேட்டகரில இருக்க பீப்பிள் தான் உனக்கு பார்த்து மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்குவோம். சோ உனக்குள்ள இருக்கிறதுக்கே அடிச்சுக்காத மேல இருக்கவனுக்காக. அதுதான் பாயிண்ட். சரி பாசிட்டிவா ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. அவன் எங்கேயோ அ வாழ்றான்னீங்களா? சரி நான் நீங்க லண்டன்காரன் தான் சொல்றீங்களோன்னு ஒரு செகண்ட் பயந்துட்டேன். வெங்கட்னா ஏதாவது சொல்லுங்க வெங்கட்னா. நீங்க யுஎஸ் போயிருக்கீங்க. கரியர் அட்வைஸ் ஏதாவது சொல்லுங்க. இஃப் யூ ஹேவ் சர்டன் ஸ்கில்ஸ் யூ ஹேவ் டூ ஷார்ப்பன் தட். அத கன்டின்யூ பண்ணிட்டே இருக்கணும் அவ்வளோதான். யூ ஹேவ் டூ ஃபைண்ட் அ வே டூ ஏர்ன் மோர் மனி ஆஸ் மச் அஸ் பாசிபிள். அண்ட் வாட் எவர் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஹேவ் டூ பர்ஸ்யூ தட் அவ்வளோதான். ஐ வாஸ் நேச்சுரலி கிஃப்டட் வித் என்ன சொல்றது? நல்லா படிப்பேன் சின்ன வயசுலேருந்து. ஸோ அதுவே அப்படியே பில்ட் ஆயி ஜஸ்ட் கெப்ட் சூசிங் த பெஸ்ட் ப்ரொஃபஷன் தட் பேஸ் மீ த பெஸ்ட் ஜாப் தட் கிவ்ஸ் மீ த பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பெஸ்ட் பிரான்ச் தட் பேஸ் த பெஸ்ட் அப்படின்னு விச் எவர் இஸ் பேயிங் த பெஸ்ட்ன்னு சூஸ் பண்ணி at the end of the day which is the country that pays the best and eventually you reach there ம். அவ்வளவுதான். it's just choosing whatever you have and choosing what is the best paying option for that skill set and you just go there ஓகே. அவ்வளவுதான். அந்த And that is what worked for me. சொ நீங்க சொன்ன பின்னே எனக்கு இந்த இந்த கன்டென்ட் நான் ரொம்ப நாளா பேசணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஐ திங்க் மெனி ஆஃப் யூ கைஸ் ஷுட் டேக் இட் ஃப்ரம் அஸ், ஃப்ரம் மீ, வெங்கட், ஈவன் மை ஃபிரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன நீங்க எடுத்துக்கணும்னா, இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப டைவர்ட் ஆகுறீங்க. எப்படின்னா யூ திங்கிங் தட் அ ஒரு டீ கடை பிரான்சைஸ் ஆரம்பிக்கிறது வந்து இட் இஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு நீங்க நெனைக்கிறீங்க. ஒரு டீ கடையோ, இல்ல வந்து நீங்க வந்து வேலைய விட்டுட்டு வந்து நான் தனியாவே நான் ஓன் பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிற பேச்சுல ஈவன் ஐ ரன் அ ஸ்டார்ட் அப் பட் தட் இஸ் அ டிஃபரண்ட் கான்டெக்ஸ்ட். அத நான் அப்புறமேட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஒரு டிகிரி படிச்சுட்டு
ஒரு நீங்க படிச்ச டிகிரிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலைக்கு நீங்க போயிட்டு அதாவது ஒரு ஒரு நான் தப்பா சொல்லல. ஒரு 10தோ, ஒரு 12தோ முடிக்காதவங்க கூட ஒரு பண்ணக்கூடிய வேலைய நீங்க பண்ண போறீங்கனாலே, யூ ஹேவ் ஆல்ரெடி லாஸ்ட். ஸோ நீங்க வந்து ஒரு அதுக்கு பேர் வந்து ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு டீ கடை பிரான்சைஸ் நடத்துறது இட்ஸ் கால்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட். அதுக்கு பேர் பிசினஸ் கிடையாது. பிசினஸ்னா அதுல வந்து இன்னோவேஷன் இருக்கணும், ஸ்கேலபிலிட்டி இருக்கணும். அதுக்கு பேரு மட்டும் தான் பிசினஸ். அதுல இன்னோவேஷனும் இருக்காது, ஸ்கேலபிலிட்டி இருக்காது. அதுக்கு பேர் செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட். அத பண்ணிட்டு தயவு செஞ்சு சஃபர் ஆவாதீங்க. ஏன்னா வந்து தேர் இஸ் சம்திங் கால்ட் எக்ஸ்போனென்ஷியல் குரோத். நீங்க வந்து எக்ஸ்போனென்ஷியல் குரோத் எப்படின்னா, உங்களோட உடல் உழைப்பு இல்லாமலே டெக் ஜாப்ஸ்ல மட்டும் தான் நீங்க வந்து அந்த அந்த சேலரி கிராஃப் வந்து இப்டி 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 மேல போயிட்டே இருக்கும். இல்ல வந்து ஐடில வந்து சேஃப் இல்ல, இதுல வந்து சேஃப் இல்லன்னா, பிசினஸ் மாரி அத விட மோசமான அன்சேஃப் எதுவுமே கிடையாது. அதுதான் அத நீங்க சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் டெக் அது மெயினா என்ன மேட்டர்னா மெயினா என்ன மேட்டர்னா 9 டூ 5 ஜாப் புடிக்கலன்னு சொல்லிட்டு பிசினஸ் பண்ணிட்டு 24 கிராஸ் 7 ஒர்க் பண்ணிட்டு ம், இருப்பானுங்க. ம், ம். இந்த ரெட் பில், ப்ளூ பில் எடுத்துக்கிறானுங்க. நான் இம்ப்ரூவ்மென்ட் பிசினஸ்ல பார்த்தது. போறதுன்னா, இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆக போறேன்னு நெனைக்கிறேன். அடே பையா! நீ ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ல வரீன்னா, நீ கிராஜுவேட் ஆனதே மேட்ரிக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆனது தான். அத புரிஞ்சுக்க. தயவு செஞ்சுக்க. அங்கருந்து உன்னோட சேலரி வந்து உன்னோட ஸ்டெபிலிட்டி வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். அத வுட்டுட்டு அதையும் மீறி நீ பிசினஸ் போணுமா, நீ படிச்ச படிப்புல என்ன வேலை செய்யறோ, அங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. இப்ப நான் வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ரன் பண்றப்போ, அது வந்து பெரிய அப்படியே இதெல்லாம் கிடையாது. பட் ஐ அம் மேக்கிங் அ டீசென்ட் மனி டூ டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் எவரிதிங். அது எப்புட்ன்னா, நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு என்ஜினியரிங் செக்மென்ட்ல வொர்க் பண்ணேன். அதுல ஒரு 3 இயர்ஸ், 3 1/2 இயர்ஸ் வொர்க் பண்ணிட்டு, அதுலருந்து லேர்ன் பண்ணிட்டு, வெளிய வந்து அது ரிலேட்டடாவே பிசினஸ் பண்றேன். இப்ப நான் வந்து 1 வருஷம் இப்போ அரவுண்ட் 5, 6 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஐ அம் டூயிங் டீசென்ட். இஃப் ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் நாட் எனஃப் ஆர் மேபி எனக்கு வந்து இதுக்கு மேல இந்த பிசினஸ்ல வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் வராது அப்படின்னு தோணுச்சுன்னா, ஐ கேன் அகைன் ஜம்ப் பேக் டூ மை சேம் புரொஃபஷன். போனேன்னா, நான் வந்து அந்த 5, 6 இயர்ஸ் வொர்க் பண்ணியத விட பெட்டர் பொசிஷன் போவேன். ஏன்னா நான் அதே ஃபீல்ட்ல இருந்தேன். அது வேலைக்கு போனா 20,000 வருது. இத நடத்துனா 50,000 வருது. அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. மேட்டர் என்னன்னா, இவங்க 50,000 வருதுன்னா, அதுல இருக்கிற பிசினஸ் இருக்கிற காஸ்ட்ட பத்தி ஃபர்ஸ்ட் யோசிக்க மாட்டானுங்க. கடையோட ரென்ட்டே ரூ. 20,000 போயிரும். பிசினஸ் ஐடியால சேலரி வாங்குறேன்னு வைங்களேன், நான் 3 வருஷத்துல ஜம்ப் அடிச்சு அப்படியே 1, 1 1/2க்கு போயிருவேன். புரியுதுங்களா? ம். நீ அந்த ஆமா. 50,000 1 1/2 பார்ப்ப. நீ அந்த அந்த உன்னோட 50,000 பக்கத்துல ஒருத்தன் வந்து எக்ஸ்போனென்ஷியல் இல்ல குரோத். உங்களோட பக்கத்துல ஒரே ஒருத்தன் வந்து கடை போட்டான்னா, அது 20,000. நீ நீ 50,000 சம்பாதிக்கிறேன்னு நீ நல்லா சம்பாதிக்கிறேன்னு 20,000 தெரிஞ்சா ஆயிரும். பக்கத்துல உன்ன சும்மா விட மாட்டான். பக்கத்துல இன்னொரு கடை போடுவான். நீ ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாள் மைனஸ் தான் ஆகும். மேட்டர் என்னன்னா, அதான் அங்க தான் வந்து வாட் ப்ராப்ளம் யூ ஆர் சால்விங்ன்றது இருக்கு. இப்போ வந்து டீ போடுறது பெரிய ப்ராப்ளம் ம். கிடையாது. யார் வேணா டீ போடலாம். நீங்க வந்து போயிட்டு இப்போ உங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல நீங்க போய் ஏதோ ஒண்ணு பண்றீங்கன்னா, வெரி ஃபியூ பீப்பிள் கேன் சால்வ் தட் ம். ப்ராப்ளம். தட் இஸ் வை யுவர் ஸ்டார்ட் இஸ் ம். மேக்கிங் மனி. ம். 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 அதானே உண்ம. ம். ம். லைக் வேற யாருமே அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணல அப்புறம் தான் உங்களுக்கு மணி ம். வருது. போயிட்டு டீ கடை வச்சோம்னா, பக்கத்துல யார் வேணா டீ கடை ஓப்பன் பண்ணலாம். நான் நான் அதுலயும் என்ன சொல்லுவானுங்கன்னா, நான் வந்து நைட் 1 மணி வரைக்கும் தான் தூங்க இதாயிருது. 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இதெல்லாம் பண்றேன். வேஸ்ட்டு. நீ ஒண்ணும் யூஸ் கிடையாது. புரியுதுங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ண அஜித் படம் மாரி தான். விவேகம் படத்துல தல ஹார்ட் ஒர்க் பார்த்தல்ல கிளம்பு அந்த மாரி தான். ஸோ நீங்க அது வந்து ரிகார்ட்லெஸ் நீங்க வந்து மோட்டிவேஷன் தான் இருக்கிறதுலயே ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. மோட்டிவேஷன் மாரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு எமோஷன் எதுவுமே கிடையாது. மோட்டிவேஷன்னால தான் எவரெஸ்ட்ல இருக்க பாதி டெட் பாடி மோட்டிவேட் ஆனதுனால தான் இங்க கிடக்குறான். முதல்ல மூளைய யூஸ் பண்ணுங்க. திங்க், பி ஸ்மார்ட். மெயினா என்ன ப்ராப்ளம் நெனைக்கிறேன்னா, இந்த மாரி கிராஜுவேட் ஆயிட்டு வேலைக்கு போறவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரிய பார்த்துட்டு இவனுங்களுக்குலாம் செம்ம காண்டா இருக்கு. இவங்க யாரோட கம்பேர் பண்றாங்கன்னா, டைரக்ட்டா 30 இயர்ஸ், 35 இயர்ஸ், 40 இயர்ஸ் இருக்கிறவங்க கேரியர் குரோத் ஆகிருக்கிறவங்களோட சேலரியோட அவங்கள கம்பேர் பண்ணிக்கிறாங்க. என்ட்ரி லெவல் ஜாப் வில் ஆல்வேஸ் பி லைக் தட். ஸ்டார்ட்டிங் சேலரி வில் ஆல்வேஸ் பி லோ. த ஒன்லி அட்வைஸ் யூ ஹேவ் டு டேக் டு ஹார்ட் இஸ் எவ்ரி 2 இயர்ஸ் ட்ரை டு ஸ்விட்ச் அ கம்பெனி. ட்ரை டு ஜம்ப். Every 2 years, you keep improving, keep interviewing, keep jumping. Your salary will grow exponentially. And by the time you get to 30, you will be there. நீங்க வந்து 21 இயர்ஸ்ல யார பார்த்து பொறாம பண்ணீங்களோ, at 30 you will be there. If you do this. அதான் இன்னொன்னு மேட்டர். என்னன்னா ப்ரோ, சி நான் அந்த ஸ்டார்ட்டிங் சேலரிக்கு வரேன். இவனுங்களுக்கு என்ன கம்பேரிசன் ஆகுதுன்னா, ஸ்டார்ட்டிங் சேலரி இவ்ளோ. பிசினஸ் போனா கோடிக்கணக்குல சம்பாதிக்கலாம். லட்சக்கணக்குல சம்பாதிக்கலாம். என்னன்னா, ஒரு 100ல 99 பிசினஸ் ஃபெயில் ஆயிரும். அந்த 99காரன் கப்பு சுப்புன்னு அமைதியா போயிருவான். இந்த ஒருத்தன் வந்து நான் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுவான். உன் கண்ணுக்கு அந்த விளம்பரம் மட்டும் தான் தெரியும். அதான். சக்சஸ் ஸ்டோரீஸ் மட்டும் தான் சொல்றாங்க. அதுக்கு பேரு ப்ரோ அதுக்கு மெயினா பேர் இருக்கு ப்ரோ. அதுக்கு பேர் இருக்கு. அதுக்கு பேரு வந்து லைக் செலக்ஷன் ஆஹ. பயஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் நீங்க வந்து அ அதெல்லாம் வந்து வெளியவே ம், வராது. ம், இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா பணம் ம். தோத்துருவானுங்க.
அவனுங்கலாம் வெளிய பேசவே ம். மாட்டானுங்க. ம். மேட்ரே வெளிய வராது. ஜெயிச்சவன் மட்டும் நான் இந்த மாரி டெய்லி ட்ரேடிங் பண்ணி ஜெயிச்சுட்டேன். டெய்லி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோர்ஸ் வித்துட்டு இருப்பான். மேட்ரு என்னன்னு கேட்டீங்கன்னா, டேய் நீ கோர்ஸ் விக்கிறன்னா ஏன்டா ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த காசு ஜெயிக்கல? எதுக்குடா நீ வந்து கோர்ஸ் வித்து காசு சம்பாதிச்சுட்டு இருக்க? அவனோட சோர்ஸ் ஆஃப் இன்கமே அந்த கோர்ஸ் தான். அப்ப அவன் எந்த லட்சத்துல பிசினஸ் பண்றான்னு யோசிக்க. அந்த கோர்ஸ் தான். அந்த எவனுமே கோர்ஸ் வந்து தான். அவ்ளோ ஸ்ட்ராட்டஜி வச்சு உன்ன பயங்கர பெரிய பில்லியனர் ஆக்கிற முடியும், மில்லியனர் ஆக்க முடியும்னா, அந்த அந்த ட்ரிக்க உனக்கு சொல்லி தர மாட்டான் வெளிய. இப்ப வந்து ஒரு பெரிய கும்பல் சுத்திட்டு இருக்கு. இந்த மாரி உங்கள மோட்டிவேட் பண்ணி, நீங்க வந்து ஒரு ஒரு டிகிரி படிச்ச தமிழ்நாடு மாரி ஒரு ஸ்டேட்ல ஒரு நல்ல டிகிரி படிச்ச ஒரு கிராஜுவேட் ஆன பையன வந்து, அ வேற வேற லைன்ல நீ இது கிராஜுவேஷனே வேஸ்ட். நீ படிச்ச கோர்ஸே வேஸ்ட். நீ இப்படி வா அப்படின்னு சொல்லி உன்ன 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 இந்த சைடு தள்ளுறது வந்து இட்ஸ் நாட் ஹெல்த்தி. மெயினா இந்த இட்லி கடை மாரி படம். அவன மாரி அட்வைஸ் குடுக்குறவன் எவனையும் நம்பாதீங்க. அதான் மேட்ரு. ப்ரோ இன்னும் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் ப்ரோ. இது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் நிறைவேத்த சொல்லிக்கிறேன். இது வந்து ஐ சீ காமன் வித் மெனி ஸ்டூடண்ட்ஸ். காலேஜ் முடிய போற இந்த ஃபைனல் இயர், 3 இயர், 4த் இயர்ல இருக்கவனுங்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன பார்க்குறேன். நான் என்னோட கோருக்கு தான் வேலைக்கு போவேன். கோர் தான் கெத்து. ஐடி கம்பெனிலாம் நான் வந்து போய் எனக்கு நான் டென்ஷன் ஆவும். அதாவது சி ஃபர்ஸ்ட் உன்னோட கோல் வந்து வேலைக்கு போறேங்கிறது தான். கோர் தான் வேலைக்கு போவோங்கிறது உன்னோட கோல் கிடையாது. அட் திஸ் எக்கானமி, அட் திஸ் சிச்சுவேஷன் எந்த வேலை கிடைச்சாலும் போங்க. பிபிஓ நான் ஓகே போ வேணாம். நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக தயவு செஞ்சு ஐடி ஒர்க் வந்து ஒரு அவர்ஷனா பார்க்காதீங்க. நான் ட்ரிபிள் இ படிச்சுட்டேன். நான் ட்ரிபிள் இ சம்மந்தமாவே தான் வேலைக்கு போவேன். நான் இதுக்கு தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு இருக்காது. கீப் யுவர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன். லைக் a celebrity, don't tie yourself to your don't tie your emotions to your field or ம். whatever. Money is your only love at the end of the day. ஜெனரலி Do whatever it is to earn more அதேதான். money. நான் இன் ஷார்ட் என்ன சொல்ல வரேன்னா, எப்பயுமே நீங்க ஒரு பாலிசி எழுதணும்னு நீங்க லைஃப்ல எனக்கு ஒரு மோட்டோன்னு எழுதுறீங்கன்னா, தயவு செஞ்சு மணல்ல எழுதுங்க. கல்வெட்டுல எழுதாதீங்க. செட்ட அப்படியே அழிச்சுட்டு டக்குன்னு மாத்துங்க. தப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.